இவர் பன்னிச்சங்கனிலிருந்து வராரு. கடவுளுடைய நாம மகிமைப்படட்டும். 1ஆம் தேதி இந்த இடத்திற்கு ஜெபத்திற்கு வந்தார். கடைசியா நாங்கள் ஜெபிக்கிற பொழுது இவர் மேல கைகளை வைத்து ஜெபித்தோம். ஆண்டவர் இடையிட்டார். இவரை குறித்து பேசினார். இவருக்கு நடந்த காரியங்களை தெளிவுபடுத்தினார். நடக்க போகிற காரியங்களையும் ஆண்டவர் தெளிவுபடுத்தினார். ஒரு 5 நிமிடம் தான் இவருடைய வாழ்க்கை முழுவதும் மாறினது. தீர்க்க தரிசனம் சகலவற்றையும் மாற்றியது. இவர் ஒரு சாதாரணமான ஆள் அல்ல. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வைராக்கியமான சைவ சமயத்தை சார்ந்த ஒரு சகோதரர். இவர் சைவம்னா எந்த ஒரு காரியத்திற்கும் பூஜாரிகள் மந்திரவாதிகளை நாடி பல காரியங்களை கேட்டு ஒரு பூஜாரியுடைய கூடவே நடந்தவர். இவருக்காக இவருடைய சகோதரி ஜெபித்தார்கள். இவரை கட்டாயப்படுத்தியோ ஆண்டவரை பற்றி பேசியோ கொண்டு வந்தார்கள். அந்த பலனை தேவன் அவர்களுக்கு ஈடு அளித்தார். எங்களை இந்த ஜெபத்திற்கு வந்த பிறகு அவருடைய வீட்டுக்கு அழைத்திருந்தார். நாங்கள் அவருடைய வீட்டுக்கு போகிற பொழுது பல அடையாளங்கள் வீடுகளில் இருந்தது. பல அடையாளங்கள். ஆண்டவர் அத்தனை அடையாளங்களையும் கீழ்ப்படிதலினாலே மாற்றினார். கீழ்ப்படிய மாற்றினார். வீட்டுக்குள்ளே இருந்த பல காரியங்களை எடுத்து போட்டார். இப்பொழுது மந்திரவாதிகள் திணறி போயிருக்கிறார்கள், யோசிக்கிறார்கள். எப்படி இதெல்லாம் நடந்தது, என்று நடந்தது, எங்க ஃப்ரெண்டா இருக்கிறது எப்படி மாறிட்டாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாங்கள் சர்ச்சோட பேசிக்கொண்டு இருக்கிறோம், ஃபாதரோட கட்சி கொண்டிருக்கிறோம், கதைக்க சொல்லி இருக்கிறோம். சீக்கிரமாய் ஞானஸ்தானம் எடுப்பார். புதிய பழக்கங்களை ஆண்டவர் தூக்கி போட பண்ணினார். மந்திரவாதிகளுடைய உறவை தூக்கி போட பண்ணினார். நாங்கள் அங்கு போகிற பொழுது பன்னிச்சங்கனிக்கு ஓடி முன்னால் நின்று சின்ன குழந்தை போல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். இரண்டாவது, இவரை கூட்டி வந்தவர்களுக்கு நேர மந்திரவாதிகள் சில சூது உரைத்திருக்கிறார்கள். நாங்கள் ஒன்றுமில்லாம உங்களை ஆக்கிடுவாங்க. நான் சொன்னேன், ஆண்டவரை நாமத்தை கொண்டு சொல்றேன், கமலை கொண்ட தேவன் அவர்களை தொடுவார். ஜீவனுள்ள நல்ல தேவன். பல மந்திரங்கள், மந்திர தகடுகள், இயந்திரங்கள், பல காரியங்களை கொண்டு அலைந்தவர். இவர் வாயினால பலருக்கு சொல்லியிருக்கிறார், நான் நினைச்சேன்னா நீங்களா இருக்க மாட்டீங்கன்னு சொல்லி. ஆனா இவரை தேவன் நினைச்சாங்க, சபையில இருக்க பண்ணி இருக்கிறார். ரொம்ப நல்ல தேவன். எனக்கு உங்களையும் அப்படி விசாலமாய் கொண்டுவார். கடைசி நேர ஜெபத்தில் நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் மாற்றுவார். நான் சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யா? கமல் மைக்ல சொல்லுங்க. உண்மைதான், உண்மைதான். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, கமலை கொடுங்க சுவாமி. கமல் மேலுடைய இரத்தத்தை தெளியுங்க. அங்கு காட்டு விலங்குகளை போல பல மனிதர்கள் திட்டம் வைத்திருக்கிறார்கள், விழுந்து போக. ஆனாலே சரி கட்டும், இடையிடும், கடந்து போகும். ஊழியக்காரன் போல கனப்படுத்தி ஆசீர்வதி எழுப்பிவிடும். இயேசுவே மெய் கடவுள் தெய்வம் என்பதை அறியப்படும். இன்னொரு தடவை அசையும் ஆண்டவர் என் ஜீவனுள்ள கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா.